ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். நம்மை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சிறுக பண்ணுகிறவர் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பெருக பண்ணுகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்மை பெருக பண்ணுகிற தேவன். வாசிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு விசை சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு விசை விசுவாசத்தோடு இந்த வார்த்தையில கையை வச்சு வாசிக்கலாம். 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் பல நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அவருக்கு இப்படி ஒரு நாமம் சொல்லலாம். அவர் பெருக பண்ணுகிற தேவன். அவர் பெருக பண்ணுகிற தேவன். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் பெருக பண்ணுகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு விசை சொல்லலாம். நான் இன்றைக்கு ஒருவனாய் இருக்கலாம், இல்லை என்றால் ஒரே ஒரு குடும்பமாய் இந்த ஆராதனையில் இருக்கலாம், இல்லை ஒருவன் மாத்திரம் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் வருகிற நாட்களில் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் பெருக பண்ணி இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிரப்புவார். என் குடும்பத்தை பெருக பண்ணுவார், என் வாழ்க்கையை பெருக பண்ணுவார், என் எல்கைகளை பெருக பண்ணுவார், தந்திருக்கிற ஜனங்களை பெருக பண்ணுவார், சபையை பெருக பண்ணுவார், ஆவிக்குரிய காரியங்களை பெருக பண்ணுவார், குடும்ப ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார், என்னை கர்த்தர் பெருக பண்ணுவார், 1000 பலகை பெருக பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். நான் சிறுக மாட்டேன், நான் பெருகுவேன். சொல்லுங்க, நான் சிறுக மாட்டேன், நான் பெருகுவேன். நான் சிறுக மாட்டேன், நான் பெருகுவேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் He is the God of multiplication. He is the God of multiplication. அவர் என்னை பெருக பண்ணுகிறவர். ஆகையால் நான் என்னுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை காண்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிக்கணும், அதை விசுவாசிக்கணும். கடைசியை கொஞ்ச நேரம் ஜெபித்து நாம விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறோம். 3 காரியங்கள். ஒன்று, பெருக்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பெருக்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2வது காரியம், அவர் நம்மை எந்தெந்த விதங்களில் பெருக பண்ணுகிறார்? கர்த்தர் நம்மை எந்தெந்த விதங்களில் பெருக பண்ணுகிறார்? 3வது காரியம், அவர் நம்மை பெருகச் செய்யும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, பெருக்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2வது காரியம், கர்த்தர் நம்மை எந்தெந்த விதங்களில் பெருக பண்ணுகிறார்? 3வது காரியம், கர்த்தர் நம்மை பெருகச் செய்யும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த 3 காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பெருக்கத்தை குறித்து அநேக வார்த்தைகள் வேதத்தில் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் எடுத்து தியானிப்பது நமக்கு இன்றைக்கு நேரம் போதாகப்படினால் கொஞ்சம் காரியங்கள் எடுத்து பார்க்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் 10, 11, அதற்கப்புறம் 12. அதில் 10, 11 வாசிப்போம். பிறகு 12ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். வேதம் பெருக்கத்தை ஆமோதிக்கிறதா இல்லையா? வேதம் பெருக்கத்தை ஆமோதிக்கிறது. கர்த்தர் பெருக பண்ணுகிறாரா, பெருக பண்ணவில்லையா? கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆகையால் வாசிக்கலாம் 10ஆம் வசனத்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். மீண்டும் இந்த வார்த்தை அழுத்தி வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். ஆகையால் வேதம் எதை ஆமோதிக்கிறது? பெருக்கத்தை ஆமோதிக்கிறது. பெருக்கத்தை விரும்புகிறது, பெருக்கத்தை வாக்களிக்கிறது. பெருக்கம் என்பது ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தேவன் செய்த உடன்படிக்கை. நோவாவோடும் கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கை. ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் செய்த மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்று சொன்னால் பெருக்கம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையை 1000 பெருக பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை 1000 பெருக பண்ணுவார். கர்த்தர் தந்திருக்கிற காரியம் இன்றைக்கு 1, 2 அற்பமாய் தெரியலாம். ஆனால் கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது அதை 1000 பெருக பண்ணுவார். மீண்டும் வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல. இதை சொல்லும் போதே அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளா இருக்கிறார்கள். சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, அதுக்காக கர்த்தர் அதை நிறுத்திட போறதில்லை. ஆனா நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம்,
இப்பொழுதே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளா இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே செய்வாராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்பொழுது சிலருக்குள்ள இப்பொழுதுதான் பெருக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். சிலருக்குள்ள இப்பொழுதுதான் பெருக்கத்தை கொடுக்க துவங்கி இருக்கிறார். சிலர் பெருக்கத்தில் ஒரு சில அளவு நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஆமென் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை நிறுத்தி விடுகிறவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருந்தாலும் கூட இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் என் குடும்பத்தை, என் வாழ்க்கை, என் பிள்ளைகளை கர்த்தர் 1000ஆய் பெருக பண்ணுகிறவர். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நிர்வகிக்க கூடாத அளவில் கர்த்தர் பெருக பண்ணுவாராம். எப்படி பெருக பண்ணுவாரா? அதனால நிர்வாகத்தை ஸ்திரப்படுத்து. எப்படி சொல்ற? நிர்வாகத்தை ஸ்திரப்படுத்து. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது மோசே மாத்திரம் இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கக்கூடிய மக்களுக்கு தலைவன். அவன் ஒருவனாய் அதை செய்ய முடியவில்லை. அதற்கு பிறகு கர்த்தர் 1000ஆய் பெருக பண்ணார்னா இன்னும் என்ன செய்ய முடியும்? ஆகையால கர்த்தர் சொல்கிறார், வாசிக்கலாம் 12. உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? ஏனென்றால் நீங்கள் இப்பொழுதே எப்படி இருக்கிறீர்கள்? வானத்தின் நட்சத்திரங்களை போல. இன்னும் வரும் நாட்களில் நீங்கள் 1000 மடங்கு பெருகும்போது நான் ஒருவனாய் என்ன செய்ய முடியாது? நான் ஒருவனாய் தாங்க முடியாது. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு 13 நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்களின் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக நீர் சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள். அப்போ கர்த்தர் இன்றைக்கு சபையை தருகிறார். சபையில ஜனங்களை தந்து கொண்டே இருக்கிறார். சபை வளர்கிறது, பெருகிறது. கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல கர்த்தர் சபை எப்படி பெருக பண்ணுவாரா? அப்ப வருகிற காலங்கள் வரும்போது ஒரு மனிதனா இந்த ஊழியத்தையோ, இந்த பாரத்தையோ, இந்த சபையினுடைய காரியங்களோ, சுவிசேஷ காரியத்தையோ, பாடல் ஆராதனையோ, கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊழியத்தையோ ஒரு மனிதனாய் தாங்க முடியாது. ஆகையால் ஜனத்திலே ஞானமும் அறிவும் பரிசுத்தாவியும் கிருபையும் பெற்ற விவேகம் உள்ள ஜனங்களை அதிபதிகளாக, தலைவர்களாக ஏற்படுத்துங்கள் என்று சொன்னபோது அது ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சா? நல்ல யோசனை. ஆண்டவர் சபைக்கும் இதை வாக்குத்தத்தமாய் தருகிறார். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு தொழில்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஆமென். ஆவிக்குரிய காரியங்களிலே வாக்குத்தத்தமாய் தர. இன்னைக்கு கொஞ்சம் பேர் ஜெபம் பண்றோம், நிறைய பேர் ஜபிக்கும் போது அதற்கு ஒரு திட்டம் தேவை. இன்னைக்கு கொஞ்சம் பேர் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், நிறைய பேர் செய்யும் போது ஒரு திட்டம் தேவை. இன்னைக்கு கொஞ்சம் கேன்சல்ஸ் நடக்குது, அநேகமாய் பெருகும் போது அதற்கு திட்டங்கள் தேவை. ஊழியங்கள் பல அளவில் வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் வளரும் போது அதற்கேற்ற திட்டங்களையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ரைட். அப்ப வேதம் எதை ஆமோதிக்கிறது? பெருக்கத்தை ஆமோதிக்கிறது. கர்த்தர் எதை வாக்கு பண்ணுகிறார்? பெருக்கத்தை வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது வெளியே கூப்பிட்டு சொன்னார், நீ வானத்தின் நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்த்து எண்ணக்கூடுமானால் எண்ணு, அவைகளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் என்ன செய்ய முடியும்? எண்ணக்கூடும். இன்னொரு முறை சொன்னார், பூமியின் கடல் சமுத்திரத்தினுடைய கடலின் மணலத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவார். ஒரு முறை சொன்னார் வானத்தின் நட்சத்திரங்கள், இன்னொரு முறை சொன்னார் கடலினுடைய மணலத்தனை. இந்த ரெண்டையுமே என்ன செய்ய முடியாது? எண்ண முடியாது. ஈசாக்கினுடைய வம்சத்தை கர்த்தர் உயர்த்தி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். இஸ்மவேலின் வம்சத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவரிலும் 12 பிரபுக்களை கர்த்தர் தோன்றும்படி செய்து அவர்களையும் கடலின் மணலத்தனையாய் பெருக பண்ணினார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வந்த பிறகு ஒருவன் சிறுமைப்படுவதில்லை, அவன் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எரேமியாவில் வாசிக்கிறோம், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, நீங்கள் குறுகி போவதில்லை. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு அதுல பார்த்திருக்கோம் இல்லையா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. அப்ப கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவர்? பெருக பண்ணுகிறவர். இப்ப வேதம் தெளிவாய் சொல்கிறது, பெருக்கத்தை குறித்து சொல்லுகிறது. சில காரியங்களை சொல்ற பாருங்க. தேவன் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை பெருக செய்கிறார். தன்னுடைய பார்வையில பிரியமில்லாத பிள்ளைகளை கர்த்தர் ஒடுக்கி அவர்களை சில நேரத்தினுடைய பெயர்களை மறக்க பண்ணுகிறார். ஆனால் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்ற தாம் நேசிக்கிற தம்முடைய ஜனத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். பெருக்கம் என்பது தேவன் தந்துள்ள மகத்துவமான வாக்கு தத்தம். இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால், தம்முடைய பிள்ளையாய், தேவனுடைய பிள்ளையாய், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிற பிள்ளைகள், இதுதான் ரொம்ப முக்கியம்,
பெருகுகிறதற்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல கூட கர்த்தர் பெருக பண்ணுவார். இதுதான் ரொம்ப உற்சாகமான ஒரு காரியம் வேதத்துல பார்க்கிறோம். பெருகுகிறதற்கு சூழ்நிலைகள் அனுகூலமா இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. நல்லா கவனிக்கணும். பெருகுவதற்கு வேதத்தின் அடிப்படையில பெருக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சூழ்நிலைகள் ஆதரவா இருக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. சில காரியத்தை சொல்லுகிறேன். ஈசாக்கு விதை விதைக்கும் போது எப்படிப்பட்ட காலம்? பஞ்ச காலம். மழை இல்லை, ஓயாத ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ஆனால் அந்த பஞ்ச காலத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே இருன்னு சொல்லி கீழ்ப்படிந்து அவன் விதை விதைத்தான். பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனோடு இருந்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே அவனை கர்த்தர் எப்படி பெருக பண்ணாரா? அப்போ இப்போ சூழ்நிலைகள் நம்மை ஆசீர்வதிக்குமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? சூழ்நிலைகள் நம்மை பெருக பண்ணுவதற்கு உதவியா இருக்குமா? கர்த்தர் பெருக பண்ண உதவியா இருப்பாரா? கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், 1, 2 அதிகாரங்கள்ல நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே போகும்போது, அதாவது எபிரேய ஜனங்கள் எகிப்துக்குள்ள வரும்போது மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? 70 பேர். ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறார், யாரு? யோசேப்பு இருக்கிறார். இப்படி கொஞ்சம் ஜனம், 70 பேர்னா இந்த சபையில் இருக்கிற ஜனங்களை விட ரொம்ப குறைவான ஜனங்கள் தான் அங்க எகிப்துக்கு உள்ள போயிருக்கிறாங்க. அவங்க பெருக ஆரம்பிக்கும் போது ஒன்று தோணல. ஆனா ஒரு லெவலை தாண்டும் போது பார்வோனுக்கு இருதயம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? பயப்பட ஆரம்பிச்சிட்டு, இவர்கள் பின்னாட்களில் நம்ம விட எண்ணிக்கையில பெருகி, ஏன்னா இவங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் இருக்கிறது, நம்மை விட பெருகி இவர்கள் நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்களோ என்று சொல்லி இவருடைய பெருக்கத்தை என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணணும், ஒடுக்கணும் சொல்லி அவங்க சில யுக்திகளை பண்ணினார்கள். ஆண் பிள்ளைகள் பிறந்தால் எங்க கொண்டு போட்டணுமா? ஏன் பெண் பிள்ளைகள் வேண்டாம்? ஆண் பிள்ளைகளை போட்டாதான் அது யார் கணக்கில் வராது? இஸ்ரவேல் ஜனங்கள்ன்ற வம்ச கணக்கில் வராது. அவர்களை கொண்டு போய் நைல் நதியில போடுங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறக்கும் போதே கொல்ல சொன்னான். ஆனா வசனத்துல தெளிவாய் பார்க்கிறோம். நல்லா சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப பெருக்கம் என்பதை தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலைகள் அதற்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. ஒன்றே ஒன்று தேவை, என் கர்த்தர் என்னோடு இருந்தால் போதும், அவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் என் மேல் இருந்தால் போதும், கர்த்தர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. பல இடங்கள்ல வேதத்துல பார்க்கிறோம், சூழ்நிலைகள் சாதகம் இல்லை, ஆனால் கர்த்தர் அந்த சாதகம் இல்லாத பாதகமான சூழ்நிலையில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட தேசத்துல யோசேப்பின் குடும்பத்தை கர்த்தர் பெருக பண்ணினார். வேதத்துல பல ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். முதல் குடும்பம் யாரு பைபிள்ல? ஆதாம் ஏவாள். அவர்கள் கொடுத்த முதல் வாக்குத்தத்தமே என்னதான்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதாம் ஏவாளு கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவாவினுடைய நாட்கள்ல பூமியை திரும்ப கர்த்தர் மொத்தமா அழிச்சிட்டார். இப்ப இருக்கிறது நோவா, நோவாவின் மனைவி சேம், சேமின் மனைவி காம், காமின் மனைவி யாப்பேத், யாப்பேத்தின் மனைவி, மொத்தம் 8 பேர் தான் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆபிரகாமோடு வாக்கு பண்ணும்போது கர்த்தர் உடன்படிக்கையில சொல்கிறார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடலின் மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன், பெருக கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கோடு சொல்கிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு நான் சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன், உன் சந்ததி பூமியின் மணலத்தினை போல வானத்தினுடைய நட்சத்திரங்களைப் போல பெருகும். யாக்கோபிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததி பெருகும். ஆண்டவர் திரும்ப 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 பல இடங்களிலே தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிற வார்த்தை, நீங்கள் பெருகுவீர்கள். இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிற கர்த்தர், நீங்கள் பெருகுவீர்கள். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் பெருகுவீர்கள். நாம் பெருகுவது தேவ சித்தம், நாம் பெருக்கம் அடைவது தேவ சித்தம். ஆமென். வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டும் சொல்லவில்லை, ஆவிக்குரிய காரியம், எல்லா காரியத்திலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுகிறவர். இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. எத்தனை பேர் இதை அப்படியே எழுத்தின்படி ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு இங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இந்த கூட்டத்தை கர்த்தர் 1000 மடங்கு பெருக பண்ணுவா. விசுவாசிக்கிறீங்களா? 1000 மடங்கு பெருக பண்ணுவா. நல்ல கைகளை வைத்து 1000 மடங்கு பெருக பண்ணுவா. சபையை கர்த்தர் 1000 மடங்கு பெருக பண்ணுவா. ஜெபத்தை கர்த்தர் 1000 மடங்கு பெருக பண்ணுவா. சுவிசேஷ பணிகளை 1000 மடங்கு பெருக செய்வா. இப்பொழுது இருக்கிற ஊழியங்களை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுவா. இப்பொழுது செய்கிற தொழில்களை கர்த்தர் 1000 மடங்கு பெருக பண்ணுவா. கர்த்தர் இப்பொழுது தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுவா. இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் தேவன், எல்லாவற்றுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல பல இடங்கள்ல பல மடங்குகள் சொல்லி ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். எத்தனை மடங்கு? அப்ப எத்தனை மடங்கு பெருக பண்ணுவாரா? சில இடத்துல பார்க்கிறோம் 7 மடங்கு என்ன பண்ணிருக்கிறார்? பெருக பண்ணிருக்கிறார். தானியேலை எப்படி பெருக பண்ணினார் கர்த்தர்? மற்ற மக்களை பார்க்கிலும் சாதாரணமா வெஜிடேரியன் சாப்பிட்ட இவன் எத்தனை மடங்கு பெருக பண்ணார் கர்த்தர்?
10 மடங்கு இல்லையா? ஸ்தோத்திர. சில இடத்துல 100 மடங்கு பெருக பண்ணிருக்கிறார். இங்க வாக்குத்தத்தத்துல முதல்ல வாசித்தோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. ரெபெக்காளை எப்படி வாழ்த்தினார்கள்? என் சகோதரியே, நீ கோடா கோடியா. அப்ப வேதத்துல பல இடத்துல கர்த்தர் அடிக்கடி அழுத்தி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறாரு. என்ன வார்த்தைனா, என் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பது உண்மையானால் அவர் என்னை பெருக செய்வது அது நிச்சயமாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேதத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பெருக்கம் என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் உண்மையை அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கைகள் அசைச்சு சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தலைக்க பண்ணுகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எப்படி இருக்கீங்க நீங்க யோசிக்க வேண்டாம். இதை விட 1000 மடங்கு பெருக பண்ணுகிற கர்த்தர். ஒருவனா இருக்கலாம், ஒரு குடும்பமா இருக்கலாம், கணவன் மனைவி மட்டும் இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஒரே ஒரு குடும்பமா வந்து இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பெருக பண்ணி இதே ஸ்தலத்தில் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒண்ணு முக்கியம், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள உறவு ஐக்கியம் சரியா இருந்தா பெருக்கம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்களுக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில உள்ள உறவு சரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். என்னை பெருக பண்ணும்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் நாமளும் கரெக்டா ஒரே லைன்ல போயிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம், அவர் எந்தெந்த விதங்களில் பெருக பண்ணுகிறார். முதல் காரியம், வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது குடும்பத்தின் பெருக்கத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார். குடும்பத்தின் பெருக்கம். ஏனென்றால் ஆதாம் அவனுக்கு இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இவர்கள் மூலமாய் பூமியை என்ன செய்யணும்? மனிதர்களால் நிரப்பி அந்த மனிதர்கள் வாயில என்னை துதிக்கும் துதியை கொடுத்து அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனா ஆதாமுக்கு என்ன இல்லை? ஏற்ற துணை இல்லை. இப்போ அவன் பேச்சுலரா இல்லை ஃபேமிலி மேனா? ஆதாம் முதல்ல உருவாக்கப்படும் போது எப்படித்தான் உருவாக்கப்பட்டார்? அப்போ ஆதாமை கர்த்தர் உண்டாக்கும் போது பேச்சுலரா தான் உருவாக்குறார். ஆனால் இப்ப பெருக்கம் தேவை. இப்ப என்ன தேவை? பெருக்கம் தேவை. அப்பொழுது ஆதாமை பார்த்தால் அவனுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை. அயர்ந்த நித்திரை வரப்படினார். அனஸ்திஷியா கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா சர்ஜரி நடந்திருக்குல்ல, அனஸ்திஷியா கொடுக்காம நடக்காத. அவன் எப்படி தூங்கியிருப்பான்? அயர்ந்த நித்திரைன்னா அனஸ்திஷியா போட்ட மாதிரி நல்லா தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அவனுடைய விலா எலும்பை எடுத்து அவளை அந்த விலா எலும்பை வைத்து தான் எதை உண்டாக்கினார்? ஏவாளை. ஆதாமை மண்ணினால் உண்டாக்கினார், ஏவாளை எலும்பினார். ஆதாம் என்ற எலும்பினால் உருவாக்கினார். தலை எலும்பு எடுத்தாரா, கால் எலும்பு எடுத்தாரா? நல்ல வேளை தலை எலும்பு எடுக்கலை, இல்லைன்னா எல்லா பொண்டாட்டியும் புருஷனோட எங்கே போய் உட்காந்துருப்பா? தலையில போய் ஏறி உட்காந்துருப்பாங்க. நல்ல வேளை காலில் எடுக்கலை, இல்லைன்னா எல்லா புருஷனும் பொண்டாட்டி எங்கே வச்சிருப்பான்? காலு கீழே வச்சிருப்பான். ஆண்டவர் கரெக்டாக எங்கே இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனைவியை எனக்கு கூட சமமாய் வைத்து நடத்த வேண்டும். கைகளை வைத்து ஒரு எழுச்சுங்க பார்க்கலாம். லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். அப்போ முதல் குடும்பத்தை கர்த்தர் எடுத்தார், அவர்களை உருவாக்கினார். ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்தம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புகள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தம் 27 வாசிங்க. 27, 28 முதல் வாக்கு தத்தம் வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே அவனை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி பேசுறாரு. முதல்ல என்ன பேசுறாருன்னா, ஆதாம் ஏவாள், உங்களை நான் உருவாக்கி உங்களை நான் இணைத்து இன்றைக்கு ஒரு கணவன் மனைவியாய் குடும்பமாய் உருவாக்கி ஏற்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்க்கிறோம், நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். அவன் நாட்கள்ல எல்லாம் அழிந்து போயிற்று. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:1 வாசிக்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதெல்லாம் ஒரு சமுதாயத்தை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை அல்ல, ஒரு குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்பொழுது ஒரு குடும்பம் என்று சொன்னாலே தேவன் ஏற்கனவே வைத்திருக்கிற மெய்யான ஆசீர்வாதம். சந்தேகப்பட வேண்டாம், இது எனக்கு உண்டா, இது எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு உண்டா, எங்களுடைய குடும்பத்திற்கு இது உண்டா நினைக்க வேண்டாம். எல்லா குடும்பத்தை கர்த்தர் தலைமுறையாய் தலைத்து பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எங்கள் குடும்பங்களை கர்த்தர் 1000ஆய் பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இங்கே உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். இப்ப கவனிக்கணும், 10ஆம் வசனத்தில் பார்த்தோம், உபாகமம் 1:10 பார்த்தோம், நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க?
வானத்து நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அது ஓரளவு வந்துச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா கர்த்தர் ஒன்று வாயிலிருந்து அடுத்த ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. இந்த வானத்து நட்சத்திரங்களை போல மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கிறது பார்க்கிலும். இதெல்லாம் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம்? குடும்பத்தின் பெருக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? குடும்பத்தின் பெருக்கம். இரண்டாவது காரியம் பூமிக்குரிய பெருக்கம். கர்த்தர் ஒரு குடும்பத்தை மட்டும் பெருக பண்ணுகிறவர் அல்ல, பூமிக்குரிய பெருக்கம். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாக்கி நீதிமான்களாக்கி ரட்சித்து முடிவு பரியந்த நிலைத்திருக்க செய்து மரண பரியந்த உண்மையா இருக்க செய்து எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும். நல்லா கவனிக்கணும், எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? பரலோகம். அதனால இந்த பூமியில நம்ம எல்லாம் பரிதாபமா வாழுவோமோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. குறிப்பாக கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ பரலோகத்துல போய் சேர்றது உண்மைதான். ஆனா பூமியில நம்மளுக்கு ஒரு காலகட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரா கொடுக்கலையா? உண்மையிலேயே பரலோக வாழ்க்கை மட்டும்தான் நம்மளுக்கு உண்டு என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே கர்த்தர் நம்மளை ஆவிக்குள்ளாக்கி எங்க எடுத்துடணும்? பரலோகத்துக்கு எடுத்துடணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷனுக்கு பரலோக பூமி தேவையே இல்லை, பூமியில அவன் வாழ வேண்டாம், பூமியில அவன் இருக்க வேண்டாம், பூமியில வச்சு ஒண்ணுமே செய்ய போறது இல்லைன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற உடனே எங்க கொண்டு போயிடணும்? அப்ப ஆண்டவர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? நீங்க ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எத்தனை வருஷமா உயிர் வாழ்றீங்க? நல்லவேளை பரலோகம் மட்டும் சொன்னா ஞானஸ்நானம் பெற்ற உடனே கரையேறி அப்படியே ஆவிக்குள்ளா எங்க போயிடுவோம்? அப்படி இல்லை. ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? இப்போ பூமியில வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் அறிவிக்க வேண்டும், அநேகரை கர்த்தருக்காக ஆதாயம் செய்ய வேண்டும், நம்மை போலவே நிறைய ஜனங்களை கர்த்தரண்டு நடத்த வேண்டும், பல காரியங்களை வைத்திருக்கிறார். அப்படி இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல பாப்பறையா நம்முடைய பிள்ளைகளை விட மாட்டார். பாவம் போல வைத்தியக்காரனா யார்ட்டையாவது கையேந்தி நிற்கிற அளவுகள்ல தம்முடைய பிள்ளைகளை விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூமியிலையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா வைப்பார்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பூமியிலே கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற காலத்துல கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பூமியிலையும் கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பூமியானது என்ன செய்ய முடியலையா? தாங்க முடியல. ஆதியாகமம் 13:2 வாசிங்க. ஆபிராம் இன்னும் ஆபிரகாமா கூட மாறல. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை என்ன செய்யலையா? அந்த அளவுக்கு தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். சபையில இந்த சபையை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆரம்ப நாட்களில் விசுவாசிகளுக்கு தெரியும். தாயார் தோப்பு ரோட்ல உள்ள ஒரு அந்த முதல் சபை நடந்த கட்டடம் இன்னைக்கும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இடிச்சாங்க. சின்ன கட்டடம், ஒரு ஓட்டு கட்டடம், அதுக்குள்ள ஆடு கட்டி போட்டிருப்பாங்க. ரொம்ப சின்னது. இந்த ஆல்டர்ல இவ்வளவுதான் இருக்கும். மொத்தத்துல இந்த பேனர் சைஸ் தான் மொத்தத்துல பழைய சர்ச் இருக்கும். அது சொந்த கட்டடம் அல்ல, வாடகை கட்டடம். அதுல இடையில நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அதுல வெறும் ஆடு தான் கிடைச்சு உள்ள. அந்த சின்ன இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பின்னாடி ஒரு பழைய பில்டிங் சுத்தியெல்லாம் அசுத்தமா கிடக்கும். அந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க, அந்த இடத்துல நடத்தினாங்க. அதற்கு பிறகு சொந்தமா இடம் இல்லாம இந்த இடத்துல பல இடங்கள்ல திணறும் போது கர்த்தர் ஒரு சொந்த இடத்தை கொடுக்கறக்கா ஜெபித்த போது கர்த்தர் இந்த ஸ்தலத்தை கொடுத்தார். இந்த இடத்த வாங்கும் போது ரொம்ப ஒரு அசுத்தமான பூமி, ரொம்ப ட்ரைனேஜான ஏரியா, சீவேஜ் ஏரியா. இது எல்லா கழிவுகளும் கொட்டுகிற இடம், மனித கழிவுகள் எல்லா கழிவுகளும் கிடைக்கக்கூடிய இடம். ஆனா இந்த இடத்த கர்த்தர் கொடுத்தார். நாளுக்கு நாள் கர்த்தர் பெருக பண்ணுற சொல்றேன். அதுக்கப்புறம் இதுல சின்ன சாதாரண ஒரு கூரை இருந்துச்சு. அதுக்குள்ள வரும்போதே வந்து முதல் வேலை பாம்பெல்லாம் என்ன செய்யணும்? விரட்டணும். பாம்பு எல்லாத்தையும் விரட்டி ஓனெல்லாம் விரட்டினதுக்கு அப்புறம் ஆராதனையை நடத்த முடியும். அங்கே எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு தான் நடத்தணும். அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஓட்டு கட்டடத்தை கொடுத்தார். கர்த்தர் இப்போ நல்ல ஒரு பெரிய கட்டடத்தை கொடுத்திருக்கார். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்ற இப்பொழுது இருக்கிறத பார்க்கல எப்படி பெறுவீர்கள்? விசுவாசர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் முடிவுன்னு நம்ம நினைச்சிட முடியாது. கர்த்தர் இப்போ இருக்கிறத விட என்ன செய்வாரா? சந்தோஷமா இருக்கீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பரலோகத்துக்கு போன பிறகு துதிச்சு பாடுறத தவிர வேற வேலையே இல்லை. பூமியில தான் கர்த்தர் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஊழியத்தை பெருக பண்ணுகிறார். இப்படி தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பெருக பண்ணுங்க. இருக்கிறவங்கள கூப்பிட்டு கேட்டா ஒவ்வொருத்தருமே சாட்சி சொல்லுவாங்க. ஒரு சின்ன இடத்துல வெல்டிங்ல வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு சொந்த ஃபேக்டரி வச்சு ஒரு 2-3 கடைகள் எடுத்து வாடகைக்கு எடுத்து அநேகரை வச்சு வேலை பார்க்கக்கூடிய அளவில் பிசினஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டா அப்படி சாட்சிகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ கர்த்தர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிறார். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பூமி என்ன செய்ய முடியலையா? தாங்க முடியவில்லை. சாலமோனுடைய நாட்கள்ல வெள்ளியும் பொன்னும் ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை. தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நல்ல ஒரு பாடலை பாடினோம். ஏன்னா வானமும் பூமியும் படைத்த
வல்ல தேவனிடமிருந்து எனக்கு எப்படிப்பட்ட ஒத்தாசை வருமா? எண்ணுக்கடங்காத நன்மைகள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாருன்னா பொறாமப்படுற அளவில் ஆசீர்வதிச்சான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு பயம், கண்ணு போட்டா எதுவும் ஆயிருமோ, பொறாமப்பட்டா அது ஒண்ணுமே செய்யாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன பொறாமப்பட நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பொறாமப்பட நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க என்னை பொறாமப்பட நான் நல்லா இருப்பேன். தயவுசெய்து பயந்து போய் தெரியாம கந்தஷ்டி பொம்மை என்ன பண்ணிடுவாங்க, வாங்கி வச்சிடாதீங்க. யார்ட்டையாவது சொல்லி இதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்காதீங்க. தாழ்மையோடு இருந்துட்டு, அதான் மூணாவது காரியத்தை ரொம்ப முக்கியமான காரியம். முதல்ல கர்த்தர் அழகா கொண்டு போயிட்டு இருக்காரு, கடைசி பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. தகப்பன் வெட்டின துறவுகள் எல்லாம் மற்ற பயலுக்கு வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, தூத்து போட்டு போயிட்டானுங்க. துறவுனா சாதாரண காரியம் இல்லை. இன்னைக்கு போர் போடுறது ஒரு நாள் நைட்டில் போர் போட்டுடலாம். கிணறு தோண்டனா 30 to 40 நாள் எடுக்கு, பார்க்குறோம் இல்லையா? மிஷினை வச்சு ஜேசிபி வச்சு போடுறதுக்கே இவ்வளோ டைம் எடுக்குது. அந்த காலங்களில் துறவு தோண்டனா பாவம், கீழேருந்து மண்வெட்டி வச்சு எடுத்து எரியணும். ஆழம் ஆக ஆக வேலை அதிகம். துணியில் போட்டு மேலே கொண்டு போகணும், கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்ட துறவுகள்லாம் என்ன பண்ணி போட்டாங்க, தூர்த்து போட்டாங்க இல்லையா? 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற, 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ பஞ்சம் வந்துருச்சுன்னு தேசத்தை விட்டு வேற எங்கேயும் போயிடாத. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, பஞ்சம் வந்து விட்டதென்று தேசத்தை விட்டு வேற எங்கும் போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், சூழ்நிலை சரியில்லை, வேலை சரியில்லை, வருமானம் இல்லை, இந்த ஊர்ல என்னத்தை செய்ய போறோம், இந்த ஊர்ல என்ன ஆசீர்வாதம், இந்த ஊர்ல இருந்து வாழ முடியுமா, இதெல்லாம் ஒரு ஊரா, இப்படிலாம் நம்ம நினைக்கலாம். இந்த தேசத்துல பெரிய வருமானத்துக்கான வழி இல்லை. நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்கள்ல இங்கே பஞ்சம், எகிப்துல செழிப்பு. ஏன்னா நைல் நதி அருமையான ஒரு இடம், எகிப்துல பஞ்சம் வரவே செய்யாது. இங்கே பஞ்சம், எகிப்துல செழிப்பு. ஆகையால் பஞ்சம் இருக்கிற இந்த தேசத்தை விட்டு அருமையா இருக்கிற எகிப்து தேசத்துக்கு போகலாமா நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், தேசம் ஒரு பொருட்டு அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேசம் ஒரு பொருட்டு அல்ல. ஒரு மனிதனை பெருக வேண்டுமானால் எந்த ஊர்ல இருக்கிறான்றது முக்கியம் அல்ல, எப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான்றது மேட்டர் அல்ல, அவனோடு கர்த்தர் இருக்கிறாரா, அதுதான் முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பாருங்க, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு சொல்ற தேசத்துல பஞ்சம் இருக்கலாம், ஆனாலும் என்ன செய், குடியிரு. நான் உனக்கு சொல்லுகிற தேசத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கலாம், ஆனாலும் குடியிரு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு. உன் கூட இருக்கிறது யாரு? நீ எகிப்தை பார்க்கிற, பூமியை உண்டாக்குறதே யாரு தான்? நீ எகிப்தை பார்க்கிற, அண்ட சராசரத்தை உண்டாக்குறதே நான் தான். நீ எகிப்தை பார்க்கிற, அங்க தண்ணியை வரப்பண்றதே யாரு தான்? நான் தான். அல்லேலூயா. வாசிக்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அப்படியே 12ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தரை நம்பி, ஒரு வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்க பார்க்கலாம். கர்த்தரை நம்பி. யாரை நம்பி இருந்தா? கர்த்தரை நம்பி ஈசாக்கு அந்த தேசத்திலே பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். வித்தியாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். ஹல்லேலூயா. ஒரு தெளிவு வேணும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு. தேசம் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை, நாம் தான் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறோம். எத்தனை பேருக்குள்ள தெளிவு இருக்குது? Nation or the country is not, the land is not going to be a matter. We are going to be the blessing for the land. தேசம் நம்மை ஆசீர்வதிக்க போகிறது இல்லை, நாம் தான் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறோம். ஏன்னா நம்ம கூட யார் இருக்கிறா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட கர்த்தர் இருக்கிறார் விசுவாசம் இருக்கிறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பஞ்ச காலத்துல எவனுக்குமே வருமானம் இல்லை, ஒருத்தருக்கு வருமானம் இல்லை, எல்லாரும் அமைதியா இருக்கிறான். சிலர் எகிப்து கூட மூவ் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இவன் அதை பார்த்துட்டு நம்மளே எகிப்துக்கு போகலான்னு நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எங்கேயுமே போக வேண்டாம், உன் கூட நான் இருக்கிறேன். நான் உன் கூட இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். அந்த பஞ்ச காலத்துல கர்த்தர் அவனோட கூட இருந்தது மட்டுமல்ல, அவனை ஆசீர்வதித்து அவனை 100 மடங்கு பெருக பண்ணினான். அப்போ கர்த்தர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யறார்? தருகிறார். இது என்ன ஆசீர்வாதம்? இது பரலோக ஆசீர்வாதம் கிடையாது. இது என்ன ஆசீர்வாதம்? பூமிக்குரிய ஆசீர்வாதம். நீங்க செய்யற தொழில் சாதாரண தொழிலா இருக்கலாம், ஒரு அற்பமான காரியமா இருக்கலாம். சாதாரண ஒரு இட்லி வியாபாரமா இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சிருக்கலாம், இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட்ல பார்க்குற ஒரு சின்ன வேலையா இருக்கலாம். எந்த காரியம் செய்தாலும் பரவாயில்ல, உண்மையா செய்யுங்க. நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்குற வேலைகளை உண்மையா செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை உண்மையா செஞ்சா, கொஞ்சம் காரியத்துல உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேக காரியங்களுக்கு அதிபதி ஆக்குவான். மற்றவருடைய காரியத்துல, நான் ஒரு எஜமான கீழே தான் வேலை பார்க்குறேன், நான் பாஸ் கிடையாது, நான் ஓனர் கிடையாது,
இன்னொருத்தர் தான் நான் வேலை பார்க்குறேன். மற்றவருடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறவனுக்கு கர்த்தர் கையில் எதை கொடுப்பாராம்? சொந்த காரியத்தை கொடுப்பாராம். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்களேன். இப்போ கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனை பெருக பண்ணினார். அப்படி பார்க்கிறோம். அடுத்த வசனங்கள்ல பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. ஆனா எகிப்து தேசம் எப்படி இருக்குது? அவன் இருந்த தேசம் எப்படி இருக்குது? பஞ்சம். அந்த பஞ்ச தேசத்துல கர்த்தர் அவனோடு இருந்து அவன் ஆசீர்வதித்து இப்ப எப்படி பெருக பண்றாரு? ஐஸ்வர்யவனாக்கி. வர வர, அந்த வேர்டு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஒரு தேவ பிள்ளை சபைக்குள்ள வந்த பிறகு வாழ்க்கையில வர வர தேஞ்சு போயிடக்கூடாது, வர வர விருத்தி அடையணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை விரும்புகிற காரியம், என்னிடத்துல வந்த பிள்ளைகளுக்கு நான் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரூத்தை பார்த்து போவா சொன்னா பாத்தீங்களா, எப்ப உன் புருஷன் செத்து போயிட்டான், உன் சூழ்நிலை சரியில்லை, நீ ஒரு விதவையா இருக்கிற, ஒரு சின்ன கைம்பெண்ணா இருக்கிற, நீ தப்பி தவறி தெரியாம தான் அந்த வயலுக்குள்ள வந்துட்ட. ஆனா நீ வந்த வயல் யாருடைய வயல்னா? போவாசுடைய வயல். நீ வந்த தோட்டம் யாருடைய தோட்டம்? போவாசுடைய தோட்டம். அதனால சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதாக. நான் கொஞ்ச நாள் ஜெபம் பண்றது, இந்த கேம்பஸ்குள்ள கால் வச்சுட்டானாலே அவன் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த கேம்பஸ்குள்ள கால் வச்சுட்டானா அவனோட வாழ்க்கையில பெருக்க இருக்கணும். அவனை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இவனோடு கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு நாமளே சொல்லிட்டு இருக்கோம், என் கூட யார் இருக்கா? இன்னைக்கு மற்றவங்க சொல்ல ஆரம்பிக்கணும், உன் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா, இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், இவன் கூட கடவுள் இருக்கா. சிலருக்கு சொல்ல தெரியாது, எப்படி சொல்லுவாங்க? கடவுள் உன் கூட இருக்கிறாருப்பா. ஹல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிற, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அடுத்த 14 பார்க்கிறோம், பொறாமைப்படுகிற அளவில் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவனுக்கு ஆட்டு மந்தையும், இதெல்லாம் பரலோக ஆசீர்வாதம் இல்லைங்க, நான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்றேன், சரியா? அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் என்ன செய்தார்களா? பொறாமை கொண்டார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா கர்த்தர் இவன் ஆசீர்வதிச்சதெல்லாம் பார்க்கிறோம். திருப்பி அவனை தேடி வராங்க. யார் பொறாமை கொண்டு எல்லாம் செஞ்சாங்களோ தேடி வந்து அவனோடு சமாதானம் பண்றாங்க. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆவிக்குரிய பெருக்கம். வேதத்திலே காணப்படுகிற பெருக்கத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். நீங்க ரொம்ப நாட வேண்டிய காரியத்தை தான் நான் கடைசி ஸ்ட்ரெஸ் பண்றேன். இது என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய பெருக்கம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். இது பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, இது குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை. இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கிருபை பெருகணுமா? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நல்ல பெருகி வீடு மேல வீடு கட்டி, மாடி மேல மாடி கட்டு, காரு பங்களா எல்லாம் வாங்கி சண்டை போட்டு கிடங்கன்னு சொல்லல. அதற்கு மத்தியில் முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் வேணும் தெரியுமா? கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப புதிய ஏற்பாட்டு காலங்களில் சொல்லப்பட்ட சில பெருக்கத்தை இப்ப பார்த்ததெல்லாம் அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். இப்போ அதே வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற ஆசீர்வாதங்கள், பெருக்கங்களை குறித்து நான் வேகமாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்ற நேரத்தில் தியானித்து முடிப்பது நல்லது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம், பைபிள் எடுக்க வேண்டாம், கவனிக்கலாம், நீங்க நோட் பண்ணிக்கலாம். புதிய ஏற்பாட்டு காலங்களில் உண்டான பெருக்கங்கள் எப்படிப்பட்ட பெருக்கம்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் பார்க்கக்கூடிய அளவில் முதல் பார்க்கிற காரியம், பரிசுத்த ஆவியானோட ஊற்றப்படுதல் பெருகிற்று. எது பெருகிற்று? இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு சபைக்கு ரொம்ப தேவையான ஒரு ஆசீர்வாதம்னா, பரிசுத்த ஆவியானோட நிறைவு நாளுக்கு நாள் சபையில் என்ன செய்யணும்? பெருக வேண்டும். ஒரு சபைக்குள்ள வந்தா ஏதோ ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம் மாதிரியோ, இல்ல ஒரு சபைக்கு வந்த பிரசன்னமே இல்லாத மாதிரியோ, ஒரு சபைக்குள்ள வந்தா கர்த்தர் நம்மகிட்ட பேசல, உள்ள வந்தா ஒரு மாதிரி கர்த்தரோட இடைப்படுதல் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லைன்னு சொன்னா அந்த சபையில யாருடைய அசைவாடுதல் இல்லை? பரிசுத்த ஆவியோட அசைவாடுதல் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைகள், அப்போஸ்தல கால சபைகள், புதிய ஏற்பாட்டு சபைகள் மிகவும் பெருகுவதற்கு மிக 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 உறுதுணையா இருந்தது என்னவென்றால், பரிசுத்த ஆவியான நிறைவு சபையில நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்தது. எந்த குடும்பத்துல ஆவியானுடைய நிறைவு பெருகுதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தலைக்கப்படுவான். எந்த சபையில ஆவியானுடைய நிறைவு பெருகிறதோ அதை கர்த்தர் பெருக பண்ணுவான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு மிக அத்தியாவசியமான தேவை ஒன்று உண்டு சொன்னால், ஆவியானுடைய நிறைவு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில பெருகி கொண்டே இருக்கணும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். நீங்க கேட்கணும், என் குடும்பத்துல உங்க பிரசன்ஸ் இன்னும் ரொம்ப இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்க வீட்டுக்குள்ள கால் வச்சோன்னே ஒரு சமாதானம் இருக்கு? என்ன தோணக்கூடாது, இப்படி தோணுச்சுன்னா உங்க வீட்டில் நீங்க நல்லா ஜெபிச்சு சரிப்படுத்துறது நல்லது. வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போது எதுக்குடா வீட்டுக்கு வந்தோன்ற உணர்வு இருக்குன்னு சொன்னா, your family is not going in the right direction. உங்க ஃபேமிலி சரியான திசையில போகல, ஆவியானோட அனுகூலம் தேவை. அப்படி இருக்குமானால் ஊழியர்களை அழைத்து ஜெபிப்பது நல்லது. நீங்கள் குடும்பமாய் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ஜெபிப்பது நல்லது. தேவ பிரசன்னத்தை வரவேற்பது நல்லது. ஹல்லேலூயா. ஓகே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வரலாம். 2ஆம் வசனத்தை வாசிப்போம்.
தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஒரு குடும்பத்துல, ஒரு சபையில, ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு உள்ளான வாழ்க்கைக்குள்ள, ஒரு பர்சனல் லைஃப்ல, ஒரு கிராமத்துல, ஒரு பட்டணத்துல கிருபை சமாதானம் பெருக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதே வசனத்துல தான் இருக்குது. அது எப்படி நடக்குமா? தேவனையும் அறிய வேண்டும், கர்த்தராகிய இயேசுவையும் அறிய வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே எந்த சபை, எந்த குடும்பம், எந்த மனுஷன், எந்த பெண், எந்த பிள்ளை, எந்த வாலிபன், எந்த குழந்தைகள் வளர ஆரம்பிக்கிறார்களோ, எந்த சபை வளர ஆரம்பிக்கிறதோ, அந்த சபையில, அந்த குடும்பத்துல, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் குறையாது பெருகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டில் அடுத்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். அவரோடு உள்ள ஐக்கியத்தில் பெருகினார்கள். எதுல பெருகினார்களா? கிருபையில பெருக பண்ணுகிறார், சமாதானத்தில் பெருக பண்ணுகிறார், பரிசுத்தாவின் நிறைவில் பெருக பண்ணுகிறார். அடுத்த பார்க்கிறோம், அவரோடு உள்ள ஐக்கியத்தில் பெருக பண்ணினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 40ஆம் வசனம், 42ஆம் வசனம், அப்புறம் கடைசி வசனம், இது எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் பெருக 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 வீட்டை மறந்தாச்சு, தொழிலை மறந்தாச்சு, எல்லாவற்றையும் விட்டுட்டு கூட வந்துட்டு அப்போஸ்தலர் கூடவே உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா தேவனோடு உள்ள ஐக்கியம் பெருகிற்று. அடுத்து எதுல பெருகினார்கள்? தேவ பலத்தில் பெருகினார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறோம், சபையானது பணபலத்தில் பெருகியது, சபையானது புயபலத்தில் பெருகியது, சபையானது அரசியல் பலத்தில் பெருகியது பார்க்கவில்லை. அதற்கு மாறாக சபையானது தேவ பலத்தில் பெருகியது. எத்தனை பேர் விரும்புறீங்க? நானும் என் குடும்பமும் ஆமென் பெருகுவதை கர்த்தர் விரும்புகிறார். முக்கியமாக தேவ பலத்தில் பெருகுவதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்து எதுல பெருகினார்கள்? ஜெபத்தில் பெருகினார்கள். ஜெபம் மட்டும் குறைஞ்சிடவே கூடாது. இதெல்லாம் பெருகணும் ஆசையா தான் இருக்குது. ஆனா எது பெருகணும்? ஜெபம் பெருகணும். தனி ஜெபம் 1/2 மணி நேரம் பண்ணா 1 மணி நேரமா மாற்றி பழகிருங்க. வேற வழி இல்லை. 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? 2 மணி நேரமா மாற்றி பழகுங்க. சபையில ஒரே ஒரு நாள் வரீங்களா? கூட ஒரு நாள் வந்து ஜெபிக்க பழகுங்க. இடை நாட்கள்ல வந்து ஜெபிங்க. அதிகமான ஊழியங்கள்ல பங்கெடுங்க. ஜெபத்தில் பெருக செய்தார். வேகமா சொல்றேன், வேத தியானத்தில் பெருக செய்தார். பெராயா பட்டணத்தின் மக்களை பார்க்கும்போது தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும் பெராயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தேவ வசனங்களை அனுதினமும் ஆராய்ச்சி பண்ணி பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயத்தில் பெறுகிறார்கள். முதல் வாரம் பிரசங்கத்தை கேட்க கொஞ்சம் பேர் வந்திருந்தார்கள். அடுத்த வாரத்தில் பிரசங்கத்தை கேட்க ஏறக்குறைய மொத்த பட்டணமே வந்து விட்டது என்று அப்போஸ்தலர் 18 நம்ம வாசிக்கிறோம். ஜனங்களை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜனங்களை பெருக பண்ணுகிறார். ஜெபிக்கிறவர்களை பெருக பண்ணுகிறார். சபையோடு உள்ள ஐக்கியத்தை பெருக பண்ணுகிறார். தேவனுக்காக ஏதோ ஒரு ஊழியத்தை, இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சண்டே ஸ்கூல் மட்டும் நடத்தலாம். ஊழியம் செய்கிறதிலே பெருக பண்ணுகிறார். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்போ தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? அவர் சிறுக பண்ணுகிறவர் அல்ல, அவர் பெருக பண்ணுகிறவர். பக்கத்துல பார்த்து கைகளை கொடுத்து நல்லா விசுவாசத்தோடு உற்சாகப்படுத்தி சொல்லுங்க, நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை பெருக பண்ணுவா, உங்களை பெருக பண்ணுவா. ஆமென். குடும்பத்தில் பெருக பண்ணுவா. ஆமென். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே பெருக பண்ணுவா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே பெருக பண்ணுவா. கைகளை வைத்தோர் அல்லேலூயா. 3 பெருக்கம் பார்த்தோம். என்னெல்லாம் பெருக்கம்? குடும்பத்தில் பெருக்கம், பூமிக்குரிய பெருக்கம், மொத்தத்தில் 2 காரியம் பார்த்திருக்கிறோம். முதல் காரியம் வேதம் பெருக்கத்தை குறித்து என்ன சொல்லுகிறது. 2வது காரியம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எந்தெந்த காரியங்களில் பெருக பண்ணுகிறார். 3வது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம், இந்த பெருக்கம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பெருக்கம் நிறுத்திடக்கூடாது, இந்த பெருக்கம் தடைபற்றக்கூடாது. சிலர் பெருகி இருக்கலாம், இன்னைக்கு பெருகுவது நின்று போயிருக்கலாம், ஆனால் இந்த பெருக்கம் தடைபடக்கூடாது, பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகின பிறவும் சொல்றான், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள்னு சொன்னார்னா, அப்ப பெருக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் 7 காரியங்களை வேதம் நமக்கு அறிவுரைத்துகிறது. முதல் காரியம், நன்றி நிறைந்த உள்ளம் வேண்டும். அவர் நம்மை பெருகச் செய்யும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதல் காரியம் நன்றி நிறைந்த உள்ளம். உபாகமத்திலிருந்து அதிகமான வார்த்தைகளை பார்க்க போகிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நாளைக்கு உன் புத்திரன், கவனிங்க, பிள்ளைங்க கேட்பாங்க, எப்படிப்பா இவ்வளவு பெரிய சீமானா இருக்கீங்க, எப்படிப்பா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கீங்க? எங்க அப்பா பெரிய சீமான், எங்க அப்பா பெரிய சீமான். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப பிள்ளைங்களுக்கு பணத்தினுடைய வேதனை தெரியாது. நல்லா கவனிக்கணும். ஒரு தகப்பன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருப்பான், ஆனால் பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை பெருக பண்ணியிருப்பார், அது கர்த்தர் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆபிரகாமை எப்படி பெருக பண்ணினான் ஈசாக்குக்கு ஆபிரகாம் சொல்லி கொடுத்தா தான் தெரியும். ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்தாலும் தெரியும். இப்ப பெருக பண்ணுகிறார் கர்த்தர். என்ன பண்றாரு? பெருக பண்ணும்போது
நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லாம இருந்துடக்கூடாது. எதை சொல்லாம இருந்துடக்கூடாதுன்னா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், என் கூட கர்த்தர் இருந்தார், ஒரு ஒண்ணும் இல்லாத இடத்துல இதை ஆரம்பிச்சேன், கர்த்தர் எனக்கு பெருக பண்ணிருக்காருன்றத பிள்ளைகளுக்கு சொல்லாமல் இருந்துவிட கூடாது. சரியா? நீங்க சொல்லலைன்னா என்ன நடக்கும்னா, எங்கேயோ இருந்து வருது பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும், அது ஊதாரி பிள்ளைகளா மாறி போயிடும். ஏலி கர்த்தருக்கு பயந்தவன் தான், ஆனா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காதனால பிள்ளைங்க வர்ற காணிக்க, அதுக்கப்புறம் அங்க கிடைக்கிற பலிகள், இறைச்சிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க எடுத்து பச்சையா சுடவே இல்லை, வேக வைக்கிற அப்படியே சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்கே கூடுகிற ஸ்திரீகளோட தவறான வாழ்க்கையை நடத்தினாங்க. ஆண்டோட பார்வை ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இப்போ ஏழை திருத்தணும் நினைச்ச பிள்ளைகளை என்ன செய்ய முடியல, ஏன்னா இது என்ன வயசு கிடையாது. அப்ப எப்பவே சொல்லிக் கொடுக்கணுமா, சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு நம்ம முதல் காரியம் இந்த பெருக்கத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இருக்கிறதோட இன்னும் பெருகணும், பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்குள்ள முதல்ல நம்ம உணர்த்த வேண்டிய அல்லது உருவாக்கப்பட வேண்டிய ஒரு இருதயம் கொண்டு உண்டு. அதான் முதல் காரியம், நன்றி நிறைந்த உள்ளவர்கள். எதுக்கு இருக்கணும், நம்ம பிள்ளைங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா, கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். எங்க அப்பா இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா, எங்க அப்பா ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா எங்க அப்பா நீங்க இவ்வளவு பெருகி இருக்கிறாருன்னா அதற்கு காரணம் எங்க அப்பா கூட யார் இருந்தது காரணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப வாசிக்க 20 வாசிக்கலாம். என்ன சொல்றது, நாளைக்கு ஒரு குறிப்பிட நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று கேட்பான். என்ன கேட்பாங்க பிள்ளைங்க, என்ன கேட்பாங்களா, என்னது பைபிளை பார்த்து முதல்ல கேட்குது, என்னதுன்னு கேட்கு. அப்படிதானே? பிறந்த பிள்ளை ஒரு வயசு ஆன பிறகு இதை பார்த்துட்டு 2 வயசு ஆன பிறகு பேச படிச்ச உடனே நம்ம டெய்லி எடுத்து வாசிச்சா கேட்க கேட்காது. சரியா? டெய்லி வாசிக்கிறத பார்த்தோன்னே அப்பா இது என்ன, சந்தோஷமா இருக்குல்ல, அப்பா இது என்ன, அம்மா இது என்ன. அப்ப சொல்லணும், சிறுமையில கிடந்த என்ன பெருக பண்ணினது எதுதான். கையை வைத்து ராமன் சொல்ல மாட்டேன். நம்ம சில நேரம் எங்க வச்சிருக்கிறோம், சோஃபாவுக்கு கீழே, தரையணைக்கு கீழே, காலுக்கு கீழே, அதெல்லாம் குறித்து உணர்வு இல்லை. இதை நம்ம பொக்கிஷமா சொல்லுவோம். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். என்னவென்று கேட்டால் 21 சொல்லுங்க. நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்க பெரிய ஆட்கள் கிடையாது, நாங்க ஒரு காலத்துல யாரா இருந்தோம், எங்களுக்கு அடிமையா இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்துக்கு புறப்படப்பட்டார். கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி தான் நம்முடைய எல்லாருக்கும் மாநிலத்தை கொடுத்த தேசத்தை நீங்கள் அழைத்துக் கொண்டு போல் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்படப்படினார். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடை காப்பதற்கும் இந்நாளும் நன்றாக இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த கடவுளை செய்ய நமக்கு கட்டளையிட்டார். அவ்வளவு. அல்லேலூயா. இப்ப பிள்ளைகளுக்கு சொல்லணும், நாம எங்க இருந்து வந்தோம், நம்ம பிறப்பின் வர்த்தமானம் என்ன, நம்ம எப்படி இருந்தோம், கர்த்தரை நம்மளை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன இருதயம், நன்றி உள்ள. இந்த பெருக்கத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் இந்த 7 ஆலோசனைகள் ரொம்ப முக்கியமா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். எவ்வளோ உயர்த்தினாலும் தாவீதுக்கு அடிக்கடி ஞாபகம் வரும், நான் காற்றெல்லாம் சட்டை போடாம தான் ஆடி பழக்கம். உடன்படிக்கை பெட்டியை பார்த்த உடனே எங்க இருந்து வந்தோன்றது நினைச்சா அவன் ஆசிரியர் கூடாரத்துக்குள்ள வெளியே தான், ஆனா எல்லாத்தையும் கலத்தி எரிஞ்சிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். நான் கலத்தி எரிஞ்சிச்சு ஆராதிங்கன்னு சொல்லல, அந்த மேட்டிமை, அந்த பெருமை, நான் எப்படி அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் எரிஞ்சிச்சு கர்த்தர் சமூகத்தில் ஆராதிக்க. 2வது காரியம், தாழ்மை நிறைந்த உள்ளது. என்ன உள்ள வேணும், தாழ்மை நிறைந்த உள்ளது. ஏன்னா இதுல புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்ததினால தான் பெருக பண்ணிருக்கிறார். எதனால பெருக பண்ணாரா? உங்களுக்கு ஒரு தெரியுமா, ரொம்ப நல்ல செய்தி எதுனா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? The greatest message in the world is Jesus loves you. இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான செய்தி ஒன்று உண்டென்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏன்னா அவர் நேசித்ததுனால, தேவன் உங்களை நேசித்ததுனால யாரை முதல்ல தந்தார் தெரியுமா? இயேசுவை தந்தார். இயேசுவை தந்ததினால அடுத்த வாசிக்கிறோம், நம்முடைய சொந்த குமாரனுக்கு பாராமல் தன் குமாரனை இயேசுவையே தந்தது உண்மையானால் மற்ற எல்லாவற்றையும். அப்ப இந்த பெருக்கம், இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் ஒன்று உண்டு என்று சொன்னால் தேவன் நம்ம என்ன வைத்தாரா? வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொள்ளலையா? என் பெரிய குடும்பம், இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்றோம்? ஒரு பெரிய குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வாங்க, படிச்சவங்களை கொண்டு வாங்க, அதிகாரிகளை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, நம்ம ஜெபம் பண்றோம்.
ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும்போது எதை பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க திரளான ஜனம், நீங்கள் பெரிய ஆட்கள், நீங்க பெரிய குடும்பம், நீங்க பணக்காரர், உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கு, உங்கள்கிட்ட வந்து ஐஸ்வர்யம் இருக்கு, உங்கள்கிட்ட படிப்பு இருக்கு, ஞானம் இருக்கு, அழகு இருக்கு, இதெல்லாம் பார்த்து என்ன செய்யலையாம். பொதுவாக அவர் எந்த மனுஷனுமே தெரிந்து கொள்வது இதை பார்த்து தெரிந்து கொள்வதே இல்லை. ஏன்னா அவர் எவ்வளவு கொடுத்து வேணாலும் அவரால் ஆசிரியக்க முடியும். அல்லேலூயா. பார்க்கிறோம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று சொல்லி அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. எதனால தெரிந்து கொண்டாராம்? அன்பு வைத்து தெரிந்து கொண்டார். எதனால தெரிந்து கொண்டாராம்? அன்பு வைத்து. அடுத்த பார்க்கிறோம், நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்ச ஜனங்களாக இருந்தீர்கள். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் சொன்ன பிதாக்களுக்கு ஆணைக்கு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் நிலத்தின் கனியாகிய தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தையும் ஆசீர்வதி. ஐயா வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எதனால பெருக பண்ணாரு? அன்பு வைத்திருந்தார். அந்த 13ஓட ஆரம்ப வார்த்தை வாசிங்க. உண்மை அன்பு வைத்து. அப்ப இதுல நான் பெருமை பாராட்ட ஏதாவது இருக்கா? இரண்டாவது முக்கியமான காரணம், கடைசி வரைக்கும் தாழ்மையா. கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்னை பெருக பண்ணதுக்கு ஒரு காரணம், நான் பெரிய ஆள்னு பார்த்து, நான் ஞானின்னு பார்த்து, என்னால் செய்ய முடியும்னா பார்த்துலாம் கிடையாது. அவர் என் மேல என்ன வச்சாரு? அன்பு வைத்து. சில வார்த்தைகள் பைபிள்ல இருக்குது. இன்னும் கருத்து பெருக பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு அதான் வழி, வர வழிகள் இல்லை. 8ஆம் அதிகாரம் பைபிள் எடுத்துக்கோங்க, அதை நல்லது. பைபிள் எடுங்க. 8ஆம் அதிகாரம் 12 to 14 வரைக்கும் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 12 to 14 வரைக்கும். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகள் குடியிருக்கும் போது மாடுகள் திரட்சியாகி வெள்ளி பொண்ணு பெருகி உண்டானவையெல்லாம் கண்ணீர் வர்த்திக்கும் போது உன் இருதயம் போதும் இருதயம் என்ன செஞ்சக்கூடாதான். ஏன்னா கர்த்தர் இன்னும் நம்மளை பெருக பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நாமே சொல்ல பார்க்கலாம், நம்ம இன்னும் கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறாரு. அப்ப இந்த லெவல்ல ஒரு பெருமையோ இதுக்கு மேட்டுக்கு நம்மளை நிறுத்திடக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கும் போது உன் இருதயம் என்ன செஞ்சிடக்கூடாதா? கேட்டு வேண்டாம். வாசிக்கலாமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 10ஆம் வசனம் 1 Pétரு 5:5 இதெல்லாம் ஒரே வசனத்துல சொல்லுது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு இன்னும் என்ன கொடுக்குறாரு? நம்ம கடைசி வரைக்கும் எதை தாழ்மையை எதை காத்துக்கணும்? தாழ்மை. பேட்ரிக் ஜோஷுவா ஒரு ஐயா, நான் தான் சொல்லுவோம். பேட்ரிக் ஜோஷுவா ஐயா ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாக்கின மனிதன், ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாக்கின தேவ மனிதன். கடைசி வரைக்கும் அவரோட ட்ரெஸ் ஒரே ட்ரெஸ் கோட் தான், காக்கி பேண்ட் வெள்ளச்சட்டை. என்னதான் போடுவார்? ஏன் காக்கி பேண்ட் போடுவார்னா எந்த இடத்துலையும் முழங்கால் போடுவார். எந்த இடத்துலையும் முழங்கால் போட்டால் என்ன ஒட்டும்? அழுக்கு ஒட்டும். இப்போ வெள்ளை ட்ரெஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு திடீர்னு வெளியே கிரவுண்டில் திடீர்னு முழங்கால் நிற்போம்னா கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? ஐயோ யோசிப்போமே அப்படின்னு நினைப்போம். அதனால அவர் எப்பவுமே அழுக்கு கலரில் என்ன போட்டுருவார்? பேண்ட் போடுவார். எங்கேயும் முழங்கால் போடுவார். அடுத்து அவருடைய பழக்கம் என்னன்னா, ஒரு கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்க? சாப்பாடு முடிச்சோன்னா என்ன எடுக்கணும்? இவ்வளோ பெரிய ஊழியக்காரன், ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாக்குற மனுஷன், கடைசி நாட்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம், கடைசி நாட்கள் வரைக்கும் ஒரு 10 இலையாவது எடுத்தாலும் அவருக்கு நிம்மதியாக இருக்கும். அவ்வளோ பெரிய மனுஷன். பேட்ரிக் ஜோஷுவா குறித்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஆளுங்களுக்கு தெரியும். கடைசி மட்டும் காக்கி பேண்ட். ஏன்னா எங்கேயும் எதை போடணும்? முழங்கால் போடணும். கடைசி வரைக்கும் என்ன எடுப்பாரு? இலை எடுக்கும். ஏன்னா அவர் ஒரு இடத்துல எடுக்கவில்லை. ஒரு இடத்துல மீட்டிங் நடந்துச்சு. ஐயா தயவு செய்து நீங்க எடுக்காதீங்கன்னு சொன்னா அவர் சொன்னாரு, என்னை கெடுத்துறாதீங்க. என்னன்னு சொன்னாரு? என்னை கெடுத்துறாதீங்க, நான் ஒரு ஊழியமா அதை செய்ய விரும்புறேன், எங்க போனாலும் செய்யலாம். அவர் பிரசங்கியாரு, அவர் தான் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னை கெடுத்துறாதீங்க, நான் ஒரு பழக்கமா வச்சிருக்கிறேன், நான் என்னை ஒழுக்கிறதுக்கு பிரோஜனமா இருக்கும்னு சொல்லி அவர் ஒரு 10 இலையை எடுத்த பிறகு அவருக்கு நிம்மதியாச்சு. பெருமை உள்ளவர்கள் தேவன் என்ன செய்யறாரா? பைபிள்ல யாருக்குமே தன்னை கர்த்தர் எதிரி என்று சொன்னதே கிடையாது. ஒரே ஒருத்தருக்கு யாருக்கு தான். ஏன்னா அது யாருடைய சுபாவம்? லூசிபருடைய சுபாவம். லூசிபருக்கு கர்த்தர் விரோதியானால் லூசிபருடைய சுபாவமாக பெருமை இருந்தால் நமக்கு எப்படிதான் இருப்பாரா? அதனால தான் சொல்ற, பெருமை உள்ளவர் தேவன் எதிர்த்திருக்கிறார். ஐஸ்வர்யம் பெருகும் போது, உனக்கு ஆஸ்திகள் பெருகும் போது உன்னை கர்த்தர் பெருக பண்ணுவார். இதோட கர்த்தர் நிறுத்த விரும்பல, இன்னும் பெருக பண்ணுவார். அதனால உள்ளத்துல என்ன வந்துட வேண்டாம்? மேட்டிமை வந்துட வேண்டாம். தாழ்மையிலே உள்ளம். மூன்றாவது காரியம், இருதயத்தை அது மேல் வைக்காது. கர்த்தர் பெருக பண்ணும்போது நம்ம மைண்ட் கொஞ்சம் எங்க போகும்னா, இப்ப எதை பார்த்து போகும்? அதுல வர ஆரம்பிச்சிட்டேன், நம்மளை கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாசிக்க பார்க்கலாம். 62ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்க. சங்கீதம் 10 62ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்தை வாசிப்போம். மூணாவது காரியம்,
கர்த்தர் நம்மை பெருக பண்ணும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா? இருதயத்தை எதின் மேல வைக்க கூடாதா? அதுக்கு மேல சங்கீதம் 62:10 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஐஸ்வர்யம் பெருகும் போது, அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும். ஐஸ்வர்யம் பெருகும் போது இருதயத்தை அதில் வைக்காதீர்கள். ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவா. எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? ஜனங்களை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? குடும்பத்தை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? பூமிக்குரிய காரியங்களை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? ஆவிக்குரிய காரியங்களை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? பெருக பண்ணுவா. ஆனால் இருதயம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே பெருகும். எல்லாம் பெருகும். ஆடு பெருகும். ஸ்தோத்திரம். கவனிங்க, எல்லாமே பெருகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆடு பெருகும். நல்லா பார்த்து, ஆடு பெருகும், மாடு பெருகும், தொழில் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும், ஆத்மாக்கள் பெருகுவாங்க, வருமானம் பெருகும், எல்லாமே இருக்கும் ஐயா. ஆனா இருதயத்தை எதின் மேல வச்சிடாத. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை இப்போ ஒரு தடவை வாசிடலாம். 62 சங்கீதம் 10 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசிடலாம். சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டுகிறீர்கள். கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். அப்போ ஒரு மனுஷனை பெருக பண்ணும்போது முதல்ல பார்த்தோம், அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? நன்றி நிறைந்த இருதயம். 2வது காரியம் தாழ்மை நிறைந்த இருதயம். 3வது இருதயத்தை எதின் மேல வச்சிருக்கூடாது. 4வது காரியம், ஒரு மனுஷனை கர்த்தர் பெருக பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா அவரை மறந்து போயிடக்கூடாது. யாரை மறந்துடக்கூடாது? ஒரு ஆட்டோவில் அழகா எழுதி போட்டிருந்தாங்க, எந்த வழி வந்தாலும் வந்த வழி மறவாதே. என்ன போட்டுருந்துச்சு? பைபிளில் போய் தேடிடாதீங்க, அது பைபிளில் உள்ள வசனம் இல்லை. ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் எழுதி போட்டிருக்கான். சிலர்கிட்ட சொல்லி எங்கே இருக்குன்னு சொன்னால் தேடி கண்டுபிடிக்க எடுத்துருவாங்க. அடுத்த தடவை நீங்கள் குயிஸ் வைக்கும் போது இதெல்லாம் கொடுத்து எடுக்க சொன்னால் எடுத்துருவாங்க தேடி. வசனம் அல்ல, அது ஒரு கருத்து, அவ்வளோதான். ஒரு ஆட்டோவில் எழுதி போட்டுச்சு. என்ன போட்டிருக்கு? எந்த வழி வந்தாலும் வந்த வழி மறவாதே. ஃபாதர் அழகா பாடுறாரு, நான் எதை திரும்பி பார்க்கிறேன்? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன் பாடுறார் இல்லையா? இப்போ வாசிக்கலாம், அவரை மறந்து போகக்கூடாது. 6 அதிகாரம் 12 உபாகமத்துக்கு வந்துருங்க. 6 அதிகாரம் 12 வசனம் எல்லாரும் வேகமாயிடுங்க. அவர் நம்மை பெருகும்போது நம்ம மறந்து விடக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எப்படி இரு. ஆண்டவர் இது ஆலோசனையா சொல்லலை, எப்படி சொல்றாரு? எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். உன்னை நடத்தி வந்த, உன்னை விடுவித்து வந்த, உன்னை வெளியே கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நீ எப்படி இரு, எச்சரிக்காரு. 8 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 8 அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போன. 8 அதிகாரம் 16 வசனம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். எவ்வளோ உயர்த்தினாலும் யாரை மறந்துடக்கூடாது? கர்த்தரை மறந்துடக்கூடாது. நல்லா கவனிக்கலாம். 10,000 ரூபாய் இப்போ சம்பளம் இருக்கலாம். எவ்வளோ சம்பளம் இப்போ மாதம்? தம்பிக்கு இப்போ எவ்வளோ சம்பளம்? 10,000 ரூபாய். வேலை இல்லாதப்போ டெய்லி சர்ச்சுக்கு வந்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். இப்போ தம்பி சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுப்பான்னா, பாஸ்டர் இப்போ நான் எங்கே போகிறேன்? வேலைக்கு போகிறேன். தம்பி பைபிள் வாசித்தியா? காலையிலே வேலைக்கு போகிறதுனால இப்போ என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல. சனிக்கிழமை நைட்டோ ஞாயிற்றுக்கிழமை தான் வாசிப்பேன். தம்பி சாயங்காலம் இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை வாரியா? பாஸ்டர் எனக்கு இன்னைக்கு ஓவர் டியூட்டி கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும். எவ்வளோ சம்பளத்துக்கு? மொத்தத்தில் எவ்வளோ சம்பளம் தான்? இந்த 10,000 ரூபாய் சம்பளத்துக்கே நம்ம ஆளு வேலை இல்லாதப்போ ஆண்டவரை விடவே இல்லை. டெய்லி ஜபம். காலையில நைட்டு சர்ச்சில் கிடந்து தம்பி ஜெபம் பண்ணுவோம். இப்போ 10,000 ரூபாய் கிடைச்ச உடனே யாரை மறந்தாச்சு? கண்டிப்பாக இந்த 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆகி 11,000 ரூபாய் கூட என்ன செய்யாது, மாறாது. 1 லட்சம் ரூபாயாக மாறினாலும், 5 லட்சம் ரூபாயாக மாறினாலும், 10 லட்சம் ரூபாயாக மாறினாலும் யாரை மறந்து போயிடக்கூடாது. வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 16 வசனத்தை வாசிங்க. 8:16. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யாத? ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க மறவாத. இப்போதான் சிலர் உள்ள வந்திய, எதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஆராதனை என்றால் ஆரம்ப ஜபத்தில் இருக்கணும். வேலையை விட ஒரு முக்கியமான காரியம் இல்லை நம்மளுக்கு. 6 நாள் நல்ல வேலை பார்க்குறோம், இன்னைக்கு முடிச்சுட்டு போய் வேலையை தான் பார்க்க போகிறோம். பாதி பேர். யாரை மறந்துடக்கூடாது? கர்த்தரை மறந்துடக்கூடாது. என்னை அழைத்தவர் யார்? என்னை ரட்சித்தவர் யார்? என்னை பிரித்தெடுத்தவர் யார்? மறந்து போயிடக்கூடாது. அவர் என்னை நடத்தி வந்த பாதைகள் எப்படிப்பட்டது? நான் எங்கே கடந்தேன்? அடிக்கடி யோசித்து பாருங்க.
10 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தோட நிலைமை எப்படிப்பட்டது, 20 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தோட நிலைமை எப்படிப்பட்டது, சில வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி கண்ணீரின் பாதையை கடந்து வந்தேன், அப்படி யோசித்து பாருங்க. நம்முடைய இருதயத்தில் என்ன வராது தெரியுமா? பெருமை வரவே செய்யாது. 4வது காரியம் என்ன சொன்ன? அவரை மறந்து போகாதே. 5வது காரியம், என் சாமர்த்தியத்தினால் என் கையின் திறமையினால் சம்பாதித்தேன் என்று சொல்லாதே. நல்ல கர்த்தர் ஆசீர்வதிச்ச பிறகு என்ன சொல்லிடக்கூடாது தெரியுமா? நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு தெரியுமா, நான் எவ்வளவு முயற்சி எடுத்தேன் தெரியுமா, ராவும் பகலும் தலைகளை நின்னேன் தெரியுமா. ராவும் பகலும் தலைகளை நிற்கிறதுக்கு பலன் கொடுத்தது யார் தான்? கர்த்தர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பணம் கோர்ட்டுக்கு போகாம காப்பாற்றப்பட்டதே கர்த்தர் கிருபை. நம்ம பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம காப்பாற்றப்பட்டதே கர்த்தர் கிருபை. கையின் பிரயாசத்தை சாப்பிட வைத்தது கர்த்தர் கிருபை. உண்மைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க அதுக்கு அடுத்த வசனம் 17 வசனம் 8:17 உபாகமம் 8:17 என்ன சொல்லாத? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ என் இருதயத்தில் உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்கிறதுக்கு எப்படி இரு? எச்சரிக்கையாய். ஹல்லேலூயா. கர்த்தர் பெருக பண்ணுவார். எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்றீங்க? ஆனா பெருக பண்ணும்போது நாம எப்படி நடந்துக்கணும்னு தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். 3வது காரியம் ரொம்ப முக்கியம். அவர் மென்டாலிட்டி should be always humble, should be meek. தாழ்மையுள்ள இருதயத்தோடு நாம கர்த்தருடைய சமூகத்தில் எப்பவும் நம்ம மறக்காம இருக்கணும். என்ன சொல்லக்கூடாதா? மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 8:17 என் சாமர்த்தியமும், நல்ல வலது கையை ஊத்தி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து தரவில்லை. கர்த்தரே என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தரே என்னை தூளிலிருந்து தூக்கி எடுத்தார். கர்த்தரே என்னை பெருக பண்ணினார். கர்த்தரே என்னை பிரபுக்களோடு உட்கார பண்ணினார். கர்த்தர் என்னை ராஜாக்களோடு அமர பண்ணினார். கர்த்தர் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அல்லாஹ் சொல்லுங்க போல, கர்த்தர் என்னை உயர்த்தினார். இப்படி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்கம்மா. கர்த்தர் என்னை உயர்த்தினார். கர்த்தர் என்னை உயர்த்தினார். கர்த்தர் என் கூட இருந்தார். கர்த்தர் என்னை பெருக பண்ணினார். என் திறமை அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் கையின் பலன் அல்ல. நான் முயற்சி எடுத்தது உண்மைதான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுவது உண்மைதான். ஜெயம் யாரால வரும்? நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவன். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவி. அப்ப எப்பவுமே தெரியணும், இத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு காரணம் என்னன்னு உங்களை உட்கார வச்சு பேட்டி எடுக்காங்க. ஐயா, நீங்க ஒரு சாதாரண ஆளு, இன்னைக்கு தொழில வளர்ந்து இன்னைக்கு நாட்டிலே பெரிய ஆளுன்னு சொல்லி இங்குடி ஒருத்தர் அங்குடி ஒருத்தர் உட்கார்ந்து என்ன எடுப்பாங்க? பேட்டி எடுக்கும் போது, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களே, உங்களுக்கு என்ன காரணம் சொல்லும் போது, நான் ராவும் பகலும் நான் பட்ட பிரயாசம் சொல்லாம சொல்லணும், என் சாமர்த்தியம் ஒன்றும் இல்லை, என் கைப்பலன் ஒன்றும் இல்லை, நான் வெறுமையா இருந்தேன், என் கர்த்தர் என்னை பெருக பண்ணினான். வல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 5வது காரியம் என்ன சொல்லணும்? என் சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய கைப்பலன் அல்ல, கர்த்தர் என்னை பெருக பண்ணினார். 6வது காரியம், பிள்ளைகளுக்கு இதை விவரித்து எடுத்து சொல்லணுமா? என்ன செய்யணுமா? பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லணுமா? 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் உபாகமம் 4:10 உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அடுத்த அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இதை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? சொல்லணும். முதல் காரியத்திலையும் பார்த்தோம், பிள்ளைகள் நன்றியோடு இருக்கணும்னு சொன்னா பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். அப்பா படுற கஷ்டம் தெரியாத பிள்ளைகள் ஊதாரியா மாறி போயிடும். அப்பாவுக்கு பணம் எங்கேயோ இருந்து வருதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சு தெரியணும். அதுக்காண்டி பஞ்சப்பாட்டே பாடி பிள்ளைகளுக்கு எடுத்துறாதீங்க. அப்புறம் உங்களை அவனே நினைப்பா, வரும் பாப்பரையா இருப்பான் போல நினைச்சிருவான். அப்படி இல்லாம, எப்பா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எப்பா கர்த்தர் சம்பாதிச்சு நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்கிறார், கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார், நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், எனக்கு குறைவு இல்லை. ஆனா அந்த பணத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் எதை சிந்திருக்குது? வேர்வை சிந்திருக்கு. அதுல யாருடைய ஆசீர்வாதம் இருக்குது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. எங்கேயோ இருந்து வருதுன்னு என்ன பண்ணிடாத, நினைச்சுக்கிடாத. இது யார் கொடுத்தது? கர்த்தருடைய. அதான் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? பேர பிள்ளைகளை மடியில வச்சு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததை நான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் விசுவாசத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் பேர பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி என் பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் மடியில தூக்கி வச்சு கர்த்தர் நம்மளை இப்படி ஆசீர்வதிச்சாருன்னு சொல்றேன்றதை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுக்கு சொல்ல மறவாதே, விவரித்து சொல். 7வது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் இதுதான் ரொம்ப முக்கியம். அதை யாருக்காக பயன்படுத்தணும்? இருக்கிறதுலே பிரதானமா கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நல்லா பயன்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உற்சாகமா ஒரு அல்லேலூயா. ஏழாவது காரியம், தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்கள். தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்ப கவனிங்க, கர்த்தர் பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். எங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா, பலனா, நம்பிக்கையா, விசுவாசமா இருக்குது. ஆனா போகும்போது எதையுமே என்ன செய்ய போறது இல்லை, கொண்டு போக போறது இல்லை. அதனால இந்த பெருக்கத்துல ஒரு பகுதியை நம்ம யாருக்காக பயன்படுத்தணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. கோல்கேட், யாரெல்லாம் இன்னைக்கு காலைல பல் தைச்சிங்க? அப்படி கேட்டால் எல்லாரும் கை வைத்திரும். ஸ்தோத்திரம். பல் தைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் அதிகமாக எந்த பேஸ்ட் வாங்குறோம்? கோல்கேட். அவர் நல்ல தேவனுடைய மனுஷன், கோல்கேட்டுடைய உரிமையாளர், பேர் என்ன மறந்துச்சு. அவர் ஆண்டவருக்கு 10ல் ஒரு பகுதியை கொடுப்பாராம். 10ல் எத்தனை பகுதி கொடுப்பாரா? ஒரு பகுதி கொடுத்த போது சின்னதாக இருந்த அந்த தொழில் வளர ஆரம்பிச்சுது. பிறகு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சோன்னு பார்த்தாரு, என் தேவைக்கும் அதிகமாக வருது. 10ல் 2 பகுதியை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்புறம் 10ல் 3 பகுதியை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். இப்போ 10ல் 9 பகுதியை கோல்கேட் கம்பெனியோட உரிமையாளர் தன்னுடைய அத்தனை ஆதாயத்தில் 10ல் 9 பகுதியை தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவிடுகிறான். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி. ஆமென். அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்க. கர்த்தர் பணம் கொடுக்குறாரா? சந்தோஷம். பொருள் கொடுக்குறாரா? சந்தோஷம். அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளில். நண்பர்களை கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்க, அவங்களோடு உட்கார்ந்து பேசுங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, அவங்களோட கஷ்டங்களில் சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது. நன்மை செய்யணும், அவன் திராணி இருக்கு, செய்யத்தக்கவன்னு தெரியுது, கொஞ்சம் செய்யுங்க. அநீதியுள்ள உலக பொருளால் அழியாத ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ளலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். யார் வீட்டுக்கு? தொற்கால்னு சொல்லக்கூடிய டெய்லர். இவ யாரு? டெய்லர். இவ டெய்லர் தான். இவ என்னத்தை ஆண்டவருக்கு செஞ்சிட முடியும்னு நினைச்சா கவனிக்கணும். இவ பிளவுஸ் தச்சு, ஜாக்கெட்ஸ் தச்சு, ட்ரெஸ்ஸஸ் தச்சு அந்த சுற்றி இருக்கிற விதவைகள், கஷ்டப்பட்ட பெண்களுக்கெல்லாம் கொடுத்து 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 ட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்து ஆண்டவர்களை நடத்தியிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் எனக்கு இருக்கிற சின்ன திறமையை வச்சு நான் ஆண்டவர்கள் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிப்பேன் அப்படி சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வாசிப்போம். அங்கே அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ நின்றார்கள். அவ செத்து போயிட்டாயா, ஆனா எது பேசுது? வஸ்திரம் பேசுது. இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டோன்னா எது பேச தெரியுமா? நாம செய்த நன்மைகள் தான் பேசும், செய்த தீமைகளும் பேசும். நம்ம தீமை செஞ்சிடவே மாட்டோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நன்மை செய்கிறவர்கள், முடிந்த மட்டும் நன்மை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கைகள் அநேகர் ஆசீர்வதிக்கும் சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. என் கைகள் அநேகரை கை வைத்து சொல்லுங்க. என் கைகள் அநேகரை போஷிக்கும், என் கைகள் அநேகரை ஆசீர்வதிக்கும், என் கைகள் அநேகருக்கு உதவி செய்யும், என் கைகள் அநேகருடைய கண்ணீரை துடைக்கும், என் கைகள் அநேகருடைய காயத்தை கட்டும். நல்ல சமாரியனுடைய கைகளைப் போல என் கைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படும். அப்ப கடைசி காரியம், இவ்வளவு பெருக்கம், இவ்வளவு ஆசீர்வாத நன்மைகள்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று செலவிட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்த வேண்டும். அப்ப கர்த்தர் ஆசீர்வதித்தால், கர்த்தர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுக்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? 7 காரியங்கள் வரிசைக்கா வேகமா சொல்லிடலாம். முதல் காரியம் என்ன இருக்கணும்? நன்றி நிறைந்த உள்ளம். 2வது காரியம் தாழ்மை நிறைந்த உள்ளம். 3வது காரியம் இருதயத்தை எதின்மேல் வைக்காதே. 4வது காரியம் அவரை மறந்து போகாதே. 5வது காரியம் என் சாமர்த்தியம், என் கையின் பலன், இதனால் சம்பாதித்தேன் என்று சொல்லாதே. 6வது காரியம் பிள்ளைகளுக்கு அவர் செய்த நன்மைகளை கற்றுக்கொடு, போதித்து நடத்து. 7வது காரியம் அந்த பெருக்கம், அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதத்துடைய அதிகமான பகுதிகளை எதற்காக பயன்படுத்து? தேவனுடைய ராஜ்யத்திற்காக. ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து செல்லும் போது நம்மை வரவேற்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரை பெருக பண்ணுகிறவர், கர்த்தரை தலைக்க பண்ணுகிறவர்? பெருக்கத்தை குறித்து கர்த்தரை அழகாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளா இருக்கிறீர்கள், ஆனால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் இன்னமும் என்ன செய்வார்? அதாவது கர்த்தர் சொல்ற காரியம் பெருக்கம் என்பது நிறுத்தம் அல்ல, பெருக்கம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியம். சில தவறான காரியத்தினால் பெருக்கம் என்ன செய்து விடக்கூடாது, நின்று விடக்கூடாது. அல்லேலூயா. 3 காரியம் இன்னைக்கு பார்த்தோம். பெருக்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நம்மை எந்தெந்த விதங்களில் எல்லாம் பெருக பண்ணுவாரா? குடும்பத்தில் பெருக்கம்,
பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் பெருக்கம், ஆவிக்குரிய காரியங்களில் பெருக்கம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை பெருக பண்ணும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம். எல்லாம் ஜெபமெல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நீர் என்னை பெருக பண்ணுகிறவர், நான் சிறுகி போக மாட்டேன். எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? கண்களை மூடி கைகளை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை பெருக பண்ணுகிறவர், நீர் என்னை தழைக்க பண்ணுகிறவர், வானத்தின் பலகணிகளை திறந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். பார்த்தோம், நம்ம ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் பெருகணும்னு சொன்னால் சூழ்நிலைகள் ஒரு விஷயமே இல்லை. எந்த ஊரில் இருக்கிறோன்ற மேட்டர் இல்லை, எங்கே இருக்கிறோன்ற விஷயம் அல்ல. ஆமேன். எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கிறோன்ற மேட்டர் இல்லை. என் கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். கண்களை மூடி ஜெபிங்க. கண்களை மூடி சில நிமிஷங்கள் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து, அன்றைக்கு ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனோடு இருந்ததினால் அவனை பெருக பண்ணி ஆசீர்வதித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். மகா பெரியவனானான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை பெருக பண்ணுகிறவர். உங்க வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் என்னை பெருக பண்ணுகிறவர், கர்த்தர் என்னை தழைக்க பண்ணுகிறவர். ஒருவேளை நான் பெருகுவேனோ இல்லையோ என்கிற சந்தேகங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம். வலது கரத்தை உயர்த்தி உண்மையா சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார். உங்க வாய் திறந்த வார்த்தைகள் அப்படி சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் மனுஷனை நம்பி வரவில்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆமென். அன்றைக்கு ஈசாக்கை பஞ்ச காலத்தில் பெருக பண்ணின தேவன் என் கூட இருக்கிறார். அவர் என்னை தழைக்க பண்ணுகிறவர், அவர் என்னை பெருக பண்ணுகிறவர், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை தழைக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென், ஆமென். பஞ்ச காலத்திலே கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். எவ்வளவு ஒடுக்கினார்களோ, ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு வாழுகிற இடத்துல உங்கள் அநேகர் ஒடுக்கலாம், உங்கள் குடும்பத்தை அநேகர் ஒடுக்கலாம், உங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல உங்கள் பிள்ளைகளை அநேகர் ஒடுக்கலாம், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல அக்கம் பக்கம் உள்ளவர்கள் போட்டி போட்டு உங்களை ஒடுக்கலாம். அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். யார் எப்படிப்பட்ட தந்திரம் பண்ணினாலும் என்னோட கர்த்தர் இருப்பது உண்மையானால் அவர் என்னை பெருக பண்ணுவா, அவர் என்னை தழைக்க பண்ணுவா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யோசேப்பு சொன்னார், நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் என்னை பெருக பண்ணினா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை சிறுமைப்பட்ட இடத்துல, வெறுமையான இடத்துல, இல்லாத இடத்துல, நெருக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் பலுகி பெருக பண்ணுகிறவர். அல்ல, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் பலுகுவோம், நாங்கள் பெருகுவோம், நாங்கள் பூமியை நிரப்பி ஆசீர்வாதமா இருப்போம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கைகள் ஊதி சத்தம் ஒரு அல்லேலூயா, ஏக சத்தம் ஒரு அல்லேலூயா. நான் சொல்லுங்க, நான் பெருகுவேன், நான் பெருகுவேன், நான் பெருகிக் கொண்டே இருப்பேன்.